ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சிம்பிளாக எப்படி saree கட்டுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு இன்ச் டேப் எடுத்துக்கோங்க. உங்களோட இடுப்பு சுற்றளவு ப்ளஸ் இடுப்பு சுற்றளவில் பாதி டோட்டல் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்களோட ஃபஸ்ட் அளவுங்க. அடுத்தது உங்கள் ஷோல்டர்லேருந்து உங்களுக்கு முந்தானி எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ விட்டுருங்க. கீழ்ப்பகுதி ஷோல்டர்லேருந்து கீழ்ப்பகுதி இரண்டாவது அளவு. உங்கள் ஷோல்டர்லேருந்து நம்ம நார்மலாக saree கட்டும் போது சுற்றுவோம் இல்லையா, அதே போல் சுற்றிட்டு உங்களோட வயிற்று பகுதிக்கு நடுவில் இருக்கு இல்லையா, அந்த அளவு தான் மூணாவது அளவுங்க. இது மூணுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட் எடுத்தோம் இல்லையா, அந்த அளவு உங்களோட சாரீக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இப்போ எனக்கு 48 வருதுன்னா 48 அளவு வச்சு நான் அங்கே ஒரு அடையாளத்துக்கு பின்னு குத்த போகிறேங்க. இந்த பின்னு முழுக்க முழுக்க ஒரு அடையாளத்துக்கு மட்டும்தாங்க. அடுத்தது முந்தானியோட ஸ்டார்டிங்லேருந்து என்னோடய லென்த் பார்த்திங்கன்னா நான் 45 எடுத்திருக்கேன். அதே அளவு எடுத்து ஒரு பின் குத்திடுங்க. அதாவது பாட்டம்லேருந்து இங்கே தான் உங்களோட ஷோல்டர் 45, இங்கே ஒரு பின்னை குத்திடுங்க. இப்போது ஷோல்டர்லேருந்து நம்ம என்ன அளவு எடுத்தோன்னா 43 எடுத்தோம் இல்லையா, இப்போ ஷோல்டர்லேருந்து 43 அளவு எடுத்து அங்கே ஒரு அடையாளத்துக்கு பின்னை குத்திடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், அப்போ தாங்க புரியும். இது மாதிரி ஹெவி saree ரொம்ப ஸ்டோன் வச்சுருக்கு, வெயிட்டாக இருக்குன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அதுவும் புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கு saree கட்டவே தெரியாதவங்க கூட இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். இது மூணாவது பின்னுங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ உங்கள் சாரியை நார்மலாக போட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு பின்னு குத்தணும் இல்லையா, அந்த பார்ட் வந்து மேலே இருக்கணும். மூணாவது பின்னு குத்தின பார்ட்டு கீழே இருக்கணும். ஓகேங்களா? இப்போது கீழேருந்து ஒரு ப்ளீட்டாக கொண்டு வந்து மேல் பக்கமாக நம்ம ஃபஸ்ட்டு எங்கே பின்னு குத்தணுமோ அங்கே வைங்க. லாஸ்ட்டு நம்ம மூணாவது பின்னு குத்தணும் இல்லையா, அந்த பார்ட்டு நீங்கள் வந்துச்சுன்னா மடிக்கக்கூடாதுங்க, அப்படியே விட்டுட்டு இந்த ப்ளீட்டெல்லாம் மொத்தமாக சேர்த்து ஒரு பின்னை குத்தி வச்சுக்கோங்க. இப்போது இந்த சென்டர் ப்ளீட்டோட கீழ் பார்ட் பாருங்கள், இதுதான். என்னோட முந்தானி பார்ட்டுக்கு வரலாங்க. நான் ரொம்ப சின்ன சின்ன ப்ளீட் எடுக்க போகிறேன். அதனால் நான் என்னோட முந்தானியை ரெண்டாக மடித்து 2 4ஆக மடித்து 4 8ஆக மடிக்க போகிறேன். இது ஒரு அடையாளத்துக்காக தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு அச்சு விழுந்துடும். இதனால் நம்ம ப்ளீட் எடுக்கும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், மேலேருந்து ஒரு ப்ளீட்டாக கொண்டு வந்து கீழ்ப்பக்கமாக சேர்த்து ஒரு கிளிப் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பிரியாமல்
அப்படியே ஸ்டிப்பாக நிற்குங்க. ரொம்பவே ஈஸி ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த மெத்தட் புரிஞ்சால் ரொம்ப ரொம்ப ஈஸி. உங்களுக்கு வேணும்னா அயர்ன் பண்ணிக்கலாங்க, உங்களோட விருப்பம்தான். இப்போ பாருங்கள், நம்ம சாரீ கட்ட போகிறோங்க. இது எனக்கு ரொம்ப நீளமாக இருக்கிறதால நான் மேல் பக்கம் கொஞ்சமாக மடிச்சுட்டு இன்சர்ட் பண்ண போகிறேங்க. சப்போஸ் நீங்கள் ரொம்ப ஹைட்டாக இருக்கீங்கன்னா நார்மலாகவே நீங்கள் இன்சர்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். நார்மலாக புடவை எப்படி கட்டுவோமோ அதே போல் கட்டிக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம சென்டர் ப்ளீட்டும் நம்ம முந்தானையை மட்டும் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டோம். அதனால் நம்ம 2 நிமிஷத்தில் புடவை கட்டிடலாங்க. இது என்னோடய சென்டர் ப்ளீட். இதை அப்படியே நான் விட்டுட்டு கீழ்ப்பக்கம் அப்படியே விட்டுட்டு என்னோடய முந்தானை பாட்டு மட்டும் நான் இதோட ப்ளவுஸ் பகுதி இருக்கு இல்லையா, அதுக்கும் இந்த சாரீக்கும் வச்சு நீங்கள் பின்ன குத்திடுங்க ஷோல்டர் பக்கம். நான் இன்னும் பின்ன குத்தலைங்க. இப்போ உங்களுக்கு உங்களோட இந்த பார்டரை நல்லா டைட்டாக எவ்வளோ டைட் வேணுமோ நீங்கள் நல்லா இழுத்து இன்ஸ்கர்ட்டுக்கும் இந்த பார்டருக்கும் சேர்த்த மாதிரி வச்சு ஒரு பின் குத்திடுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சென்டர் ப்ளீட் எடுத்து அப்படியே நம்ம இன்சர்ட் பண்ண வேண்டியதான். நாங்கள் பின்ன குத்தலைன்னு சொன்னோம் இல்லையா, அதனால் எனக்கு லூஸாக இங்கே வருது. பின்ன குத்திட்டிங்கன்னா நல்லா டைட்டாக அப்படியே நிற்குங்க. என்னோட ஃபைனல் லுக் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மெட்ராஸ் பியூட்டி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க குட்டி பெல்லை ப்ரெஸ் பண்ணிடுங்க. பாய்.